Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். Gobi65 இல்ல காலிஃப்ளவர் சில்லின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கண்ணுக்கு தெரியிற புழு இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து தூர போட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது, பெருசா இருந்தாலும் நம்மளுக்கு கிறிஸ்பியா கிடைக்காது. காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கொஞ்சமா கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம மூடி வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில போட்டு காலிஃப்ளவர் எடுக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்க புழு எல்லாமே வந்துடும். காலிஃப்ளவரை மட்டும் எப்பயுமே இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணணும். காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர், உப்பு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன இன்கிரியன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது, காலிஃப்ளவர் எல்லாம் உடஞ்சு வந்துடும். தண்ணி தேவைப்பட்டா ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியா தான் இருக்கணும். தண்ணியா கலந்துட்டீங்க அப்படின்னா மசாலா அதுல ஒட்டாது, எண்ணெய் குடிக்கும். அவ்வளவுதான். இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் கலந்தாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour ரெஸ்ட்ல விட்டுருங்க. 1/2 hour கழிச்சு நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க காலிஃப்ளவர் பொரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அடிகனமான வானொலி வச்சுக்கிறேன். ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து இப்படி உதுத்த மாதிரி போட்டு விடணும். அதே மாதிரி நிறையாவும் போட்டுறக்கூடாது. நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து காலிஃப்ளவரை போடணும். க்ரௌடடா போட்டோம் அப்படின்னா சரியா வேகாது, பொரியவும் செய்யாது. நான் வந்து எப்பயுமே எந்த பொரிக்கிற ஐட்டமா இருந்தாலும் எண்ணெய் வந்து கம்மியா தான் ஊத்துவேன். நிறைய வடை சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊத்தி பொரிக்க மாட்டேன். இந்த மாதிரி செய்யறதுனால எண்ணெயை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். நான் வந்து இதுல எந்த ஆர்டிபிஷியல் கலருமே சேர்க்கல. இது வந்து நேச்சுரல் கலர் தான். மிளகாத்தூள்ல இருக்கிற கலர் மட்டும்தான். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளவுதான், நம்ம காலிஃப்ளவர் சில்லி மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு. நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாவும் நீங்க தொட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.